செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிறராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாங்க. இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பேச்சு ஆகும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்தம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் வருது. இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பின்னாடி சரியாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பம், பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் இருக்குது. புதிய சொத்து, வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரம் மட்டும் வாகனம் வாங்கும்போது லக்ஸரியான கார் தான் வாங்குவீங்க. ஸோ சொத்து சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டம், புதிய வீடுகள் கட்டக்கூடிய காலகட்டம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம், இல்லை இடமாவது உங்களுக்கு அமையும், அல்லது ஆல்ரெடி இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி குடியேறுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகுகேது பயிற்சினால் உங்களுக்கு ஏற்பட காத்துட்ருக்கு. பொருளாதார தடைகள் இல்லை, பொருளாதார வருமானங்கள் தான் அதிகமாக இருக்குது. உயர் பதவிகளும் தலைமை பதவிகளும் அஸ்த நட்சத்திரத்துக்கு கன்னிராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு, அதாவது சரியான தமிழ் வந்து விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் 5:25க்கு 5:25க்கு சரியான ராகு காலத்தில் ராகு கேது பேச்சு நடக்குது. இந்த ராகு கேது பேச்சு கன்னி ராசிக்கு, அது கன்னி ராசியான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவங்க, புத்தி கூர்மையை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா புதன்னா புத்திகாரகன் அப்படின்னு பேர், வித்யாகாரகன் பேர். படித்த கல்வியும் புத்தியும் கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் தனித்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே கன்னி ராசி அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள், அதனால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு மறைகிறாங்க. 6ஆம் இடத்துல இருந்த சனி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதே சமயத்தில் உங்கள் ராசி மேலே சந்திரன் மேலே இருந்த கேது உங்கள் ராசிலேருந்து விரயஸ்தானமான 12வது ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து குரு. இந்த கிரக நிலைகள் அமைப்பு உங்களுக்கு நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா, வெற்றியா தோல்வியா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கும்போது வெற்றிகள் மட்டுமே அமோகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. எப்போவுமே 7ஆம் இடத்து சனிக்கு பேர் கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டகம்னா கதக், 7ஆம் இடம்ன்றது உயிர் சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கு, இது பாதிப்பை கொடுக்குமே சார் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு 6ஆம் இடத்துல மறைஞ்சும் கேது 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கண்டகச்சனி அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகே சார், இதனால் என்ன பெனிஃபிட், என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வருமான தடைகள், வருமானத்தில் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். வருமான தடைகள் நீங்கி வருமானத்துக்கான வழிவகைகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள்,
அப்படின்றது இருக்க தான் செய்யும். மனசுக்குள்ளே ஒரு மன உளைச்சல், ஒரு மன நெருடல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில். ஆனால் தனவரவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சொல்லப்போனால் அதிகமான பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இவ்வளோ நாள் சந்திரன் மேலே தான் கேது இருந்தது. அது தனவரவில் தடை ஏற்படுத்தும். பேசுறதுக்கோ மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ ஏதாயினும் ஒரு வகையில் தடைகள் இருந்தது, இப்போ விலகுது. ஸோ அதனால் இது ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் உங்கள் ஜாதத்துக்கு இந்த டைமில் வந்திருக்கு. சொத்துன்னா வீடு, வண்டி, வாகனம், பொருளாதாரம், எல்லா வகையான சொத்தும் இதில் தான் அடங்கும். புதிய சொத்து சேர்க்கைக்கான காலகட்டம். இது நிலைத்த சொத்து அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலம் உங்களோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அங்கே ராகு பேச்சை வர்றாங்க. இந்த நிலைகளை ஒட்டி நம்ம கணிக்கும்போது உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதேனும் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி அடையும் கண்டிப்பான முறையில். இதுக்கு இயற்கையான முறைகளான சித்தா, ஆயுர்வேதிக் இந்த முறைகளில் நீங்கள் நாடுங்க. உங்களுக்கு உடல் குறைபாடுகள் முழுமையாக நிவர்த்தி அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு 7ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது கழுத்து வலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. கழுத்து வலி ஏற்பட்டு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பேச்சில் உங்களுக்கு ஏற்படுத்தும். பொருளாதார தடைகள் சின்ன சின்ன தடைகள் மட்டும் கொடுக்கும், பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவானது ரொம்ப இனிமையாக இருக்கும். சில நேரங்களில் மட்டும் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் விட்டு கொடுத்து போய் தான் சரி செய்யணும். கண்டிப்பான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் அப்படிங்கிறது வராது. பிரிவினைகள் இருந்தால் கூட திரும்ப சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. ஏன் இந்த கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு 2ஆம் வீட்டை பார்க்குறது. 2 தான் கணவன் மனைவி குடும்ப உறவு அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய படிப்பு பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு வகையில் தான் இருக்குது. குழந்தைங்கள் வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை. அவங்களுடைய மார்க் அப்படின்றது அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைங்க படிப்பில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு படிப்பு தடையில்லாமல் படித்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு. அதாவது 10th படிச்சிக்கிங்க, நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12th படிச்சிட்டிங்க, மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அப்போது அதாவது 12th மார்க்கை வச்சு தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய படிப்பு உயர்வதற்கான காலகட்டம். ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து படிப்புன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த இடங்களை குரு பார்வை செய்யக்கூடிய காலகட்டம் ராகு கேது பேச்சினால். ஸோ அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 பொற்காலம். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் தன உறவுகள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று குறையத்தான் செய்யும். உழைத்து சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கான வருமானம் ரொம்ப மிகுதியாக இருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குரு அப்படின்னாலே நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் உழைப்புக்கு சரியான ஊதியம் அப்படின்றதான் குரு கொடுப்பாங்க. ஸோ அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகளில் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் உங்கள் ராசிக்கு மட்டும் நெகட்டிவாக சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப 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 குறைவு. சின்ன சின்ன இடர்பாடுகள் தான், வருமான தடைகள் ஏற்பட்டு மறுமணம் ஏற்படும்ன்ற சொல்லியிருக்கோம். இதில் கன்னி ராசின்னு பொதுவாகவே முன்னேற்றம் தரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மேஷம், மிதுனம், விருச்சகம், மகரம், தனுசு, மீனம் இந்த ராசிகள். அதில் நார்மலான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 60% மேலே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாங்க, பாக்கியஸ்தானத்தை. அப்போ முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்து ஒரு வகையில் டாக்குமெண்ட்டாக வரும். அதை வந்து எதிர்காலத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் கன்னி ராசிக்கு உண்டான ராகு கேது பேச்சு பலன்கள்.